ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி வந்து ஆர்டர்ஸ் செக் பண்றது, எப்படி வந்து நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெயில் வந்து ட்ரிகர் பண்றது, அது மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆர்டர்ஸ் வந்து செக் பண்ணா ஒன்ஸ் கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகு அவங்களுக்கும் மெயில் போயிரும், நம்மளுக்கும் மெயில் வந்து வந்துரும். நம்மளுக்கு எந்த மெயிலுக்கு வரும்னா, நம்ம யூசர்ல இருக்கிற அந்த மெயிலுக்கு தான் வரும். இப்போ யுவர் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு என்ன மெயில் இருக்கோ ஓகே, sale@cocomat.com இந்த மெயிலுக்கு தான் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே வரும். இது வந்து அட்மினோட மெயில். ஓகே. இப்போ ஆர்டர்ஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னா, டாஷ்போர்ட்லயும் நம்ம வந்து செக் பண்ணலாம். டாஷ்போர்ட்லயும் லேட்டஸ்டான ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எல்லா ஆர்டர்ஸும் பார்க்கணும்னா சேல்ஸ்ல போயிட்டு ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லா ஆர்டரும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. இந்த ஆர்டர்ஸ்ல எப்படி வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்து விழுந்தோம்னா நம்மளுக்கு பெண்டிங்னு சொல்லி தான் வரும். அதை வந்து நம்ம வியூன்னு சொல்லி கொடுக்கணும். வியூன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஆர்டர் டீடைல்ஸ், கஸ்டமர் டீடைல்ஸ், ஆப்ஷன்ஸ்னா இன்வாய்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு அது வந்து ஷிப்பிங் பண்ணும்போது அது வந்து ஒரு டீம் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணோம்னா, ஜென்ரேட் பண்ண கிளிக் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ், பிரிண்ட் ஷிப்பிங் லிஸ்ட். ஓகே, ரெண்டுமே இருக்கும். பிரிண்ட் ஷிப்பிங் லிஸ்ட்னா என்னென்ன பொருள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஷிப்பிங் பண்ண போகிறோமோ அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட இமெயில் அட்ரஸ், கஸ்டமரோட ஃபோன் நம்பர். ஓகே, இது ரெண்டுமே மெயின். நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே. இது வந்து அவங்க எப்படி வந்து பே பண்ணியிருப்பாங்க, கேஷ் ஆன் டெலிவரின்னு பே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சைட்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் அது மாதிரி வந்து வாங்கியிருப்போம். அட்வான்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 554 ரூபா டோட்டல் அமௌண்ட்னா அதுல இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணி நம்ம மீதி அமௌண்ட் வந்து சிஓடி மாதிரி வாங்கிக்கிறோம். மாதிரி அப்படித்தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஓகே. இங்க வந்து 2 ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 2 ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா லார்ஜ் ஒன்று, மீடியம் ஒன்று. இந்த சைஸ் வந்து கரெக்டா இந்த சைஸோட இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து கரெக்டா வந்து ஷிப்பிங் வந்து பண்ணணும். குவான்டிட்டி பார்த்தாச்சுன்னா 1. எந்த அட்ரஸ் ஷிப்பிங் பண்ணணும்னா இந்த ஷிப்பிங் அட்ரஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிற அட்ரஸ்க்கு தான் ஷிப்பிங் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மேக்ஸிமம் தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களும் ஆர்டர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணி தரோம். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. இங்க வந்து பார்த்தாச்சுன்னா ஹிஸ்டரி அண்ட் அடிஷனல் ஹிஸ்டரியில பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இந்த ஆர்டருக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னென்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். இனிஷியலா வரும்போது பெண்டிங் சொல்லி தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங். ஓகே. ப்ராசஸிங் பண்ணிட்டு நோட்டிஃபை கஸ்டமர்னா கஸ்டமருக்கு வந்து மெயில் வந்து போயிடும். நம்ம ஏதாவது கமாண்ட் வேணும்னா கமாண்ட் வந்து கொடுத்துலாம். யுவர் ஆர்டர் has been accepted and accepted மட்டுமே enough. ஓகே. your order has been accepted இது மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம ஆர்டர் ஹிஸ்டரி கொடுத்துட்டோம்னா கஸ்டமரோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு மெயில் வந்து போயிடும். இந்த மாதிரி உங்க ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஒன்ஸ் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ண பிறகு, ப்ராசஸிங் பண்ண பிறகு நம்மளுக்கு இங்க வந்து வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணணும். ஷிப்டு. ஓகே. ஷிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நோட்டிஃபை கஸ்டமர் யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் ஷிப்டு எப்படின்னு சொல்லி போட்டோம்னா அவங்க கஸ்டமருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும் மெயில். கஸ்டமரோட ஆர்டர் வந்து ஷிப்பிங் வந்து பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ஷிப்பிங் வந்து ரிசீவ் ஆன பிறகு ஓகே நம்ம வந்து கம்ப்ளீட்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். ஓகே. ஆர்டர் ஹஸ் பீன் டெலிவர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் வித் அஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்ம வந்து ஹிஸ்டரி வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஹிஸ்டரி. அவங்களுக்கும் மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடும். ஓகே. இதுதாங்க ஆர்டர்ஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணணும், எப்படி வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நோட்டிபிகேஷன் பண்றது எல்லாமே. ஓகே. இதே மாதிரி நீங்க எல்லா ஆர்டருக்கும் பண்ணிக்கலாம்.
இல்ல ஆர்டர் வந்து கேன்சல் பண்றாங்கன்னா நம்ம வந்து இந்த கேன்சல் கொடுத்துட்டு என்ன கமாண்ட் வந்து என்ன ரீசன்னால கேன்சல் பண்றாங்களோ அந்த கமாண்ட் வந்து இங்க போட்டுட்டு ஆர்டர் ஹிஸ்டரி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் நோட்டிபிகேஷன் போயிடும். இல்ல நம்ம கிட்ட ஒருவேளை ஸ்டாக் இல்ல அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து போன் பண்ணி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்டர் ஸ்டேட்டஸ் கேன்சல் கொடுத்துட்டு நம்ம வந்து கமாண்ட்ல வந்து கரெக்டான ரீசன் கொடுத்துட்டு நோட்டிஃபை கஸ்டமர் கொடுத்துட்டு ஆர்டர் ஹிஸ்டரி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நோட்டிபிகேஷன் போயிடும். நம்மளும் வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் வந்து எப்படி பாக்குறதுன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ். ஓகே, இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் இன்வாய்ஸ். ஓகே, இது வந்து நம்மளோட ஸ்டோரோட அட்ரஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல் அந்த ஆர்டரோட டீடைல்ஸ். ஓகே, இது வந்து நம்ம ஸ்டோரோட டீடைல்ஸ், இது வந்து கஸ்டமரோட ஷிப்பிங் அட்ரஸ், என்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே. இப்போ டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸோடவே சேர்த்து வந்து டாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்போம். ஓகே, அதனால டாக்ஸ் அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்க தேவையில்ல. ஓகே, இவ்வளவுதாங்க ஆர்டர்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது. ஓகே, தேங்க்யூ.